ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சில குறிப்புகள் எல்லாம் பார்க்கலாமா? டிப் நம்பர் 1, மல்லிகைப்பூ வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், வாடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் வந்து ஏதாவது துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அந்த துணியில் நம்ம கட்டின பூவெல்லாம் அந்த துணி மேலே வச்சுட்டு அந்த துணியை மடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் சரி பூ வந்து வாடவே வாடாது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டதுக்கப்புறமா இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. டிப் நம்பர் 2, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி மாவு 1 கப் அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். இது கூட இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி விட்டு எடுக்கும்போது சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக தான் வரும். இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க. இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்பாத்தி போட்டு பாருங்கள். சப்பாத்தி நல்லா உப்பி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிப் நம்பர் 3, எலுமிச்சம்பழத்தோலெல்லாம் தூக்கி வீசாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே வந்து எலுமிச்சம்பழத்தோலை தூக்கி வீசாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதனால் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். அதில் ஒன்று பார்க்கலாங்க. வீட்டில் வந்து நம்ம நான்வெஜ் சமைப்போம், முட்டை அல்லது சிக்கன் மட்டன் ஏதாவது செய்யும்போது அதுலேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும். நம்ம விலைக்கு கழுவுனதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் விலை கழுவுனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தோலெல்லாம் அதில் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் உள்ள பேட் ஸ்மெல் எல்லாம் வராது. டிப் நம்பர் 4, நம்ம தலையில் வைக்கக்கூடிய பூ வந்து சீக்கிரம் வாடிடும். அந்த மாதிரி அந்த பூ வாடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்போவுமே நார்மலாக பூ கட்டும்போது ஒரு சிலரெல்லாம் வந்து 2 பூவை வச்சு தான் கட்டுவாங்க. மேலே 2 கீழே 2 வச்சு கட்டுவாங்க. கடையிலலாம் கூட அந்த மாதிரி வச்சு தான் கட்டி தருவாங்க. அந்த மாதிரி நம்ம கட்டாமல் வீட்டில் வந்து பூ கட்டும்போது மேலே 4 பூ கீழே 4 பூ வச்சு கட்டி பாருங்கள். இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா பூ நல்லா நெருக்கமாக இருக்கும். இந்த பூ தலையில் வைக்கும்போது நமக்கு அந்த பூ வந்து சீக்கிரம் வாடி போகாமல் இருக்கும். டிப் நம்பர் 5, அந்த சர்க்கரை டப்பாவை எவ்வளோ தான் டைட்டாக மூடினாலும் அந்த சர்க்கரை டப்பாக்குள்ளே எறும்பு போயிடும். அந்த எறும்பை வந்து வைக்கிறதுக்காக அந்த சர்க்கரையை வெயிலையும் காய வைக்க முடியாது. அதுக்கு வீட்டில் வந்துட்டு 2, 3 பட்டை இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அந்த பட்டையை அந்த சர்க்கரை டப்பாக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா போட்ட ஒரு 2 நிமிஷத்தில் அந்த சர்க்கரைக்குள்ளே இருக்கிற எறும்பெல்லாம் வெளியே வந்துடும். டிப் நம்பர் 6, வீட்டில் பால் காய்ச்சினதுக்கப்புறமா அந்த பாலை வந்து உர ஊற்றுறதுக்கு தயிர் மோர் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் வரமிளகாயோட காம்பு பகுதி எடுத்துக்கங்க. அது மாதிரி ஒரு 4-5 காம்பு பகுதி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த பால்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தயிர் வந்து தெவஞ்சு வந்திருக்கும். டிப் நம்பர் 7, நம்ம இட்லி தோசைக்கு வந்து உளுந்து மாவு அரைப்போம். அந்த உளுந்து மாவு அரைக்கும் போது எந்த ஸ்டேஜில் எடுக்கணும், எவ்வளோ நேரம் அரைக்கணும்னு ஒரு சிலருக்கெல்லாம் தெரியாது. இட்லி தோசைக்கு உளுந்து மாவு அரைக்கும் போது ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கங்க. அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் அரைச்ச உளுந்தை உள்ளே விட்டு பாருங்கள். உள்ளே விட்டுட்டு அந்த உளுந்து மாவை நீங்கள் கைவிட்டு எடுக்கும் போது அந்த தண்ணியில் கரையக்கூடாது. அந்த மாதிரி கரையாமல் வந்துச்சு அப்படின்னா உளுந்து வந்து கரெக்டான பதத்துக்கு அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அரைப்படணும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி தோசை நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். டிப் நம்பர் 8, முல்லைப்பூ வந்து நீங்கள் மொட்டா கட்டினீங்க அப்படின்னா அந்த மொட்டா கட்டினதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அது மொட்டாவே தான் இருக்கும், மலரவே மலராது. எப்பவுமே வந்து முல்லைப்பூ கட்டிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெளியே வைங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா மலர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போகாமல் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 9, ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் போட்டுக்கங்க. இது கூடயே கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றிக்கங்க. எந்த ஷாம்பாக இருந்தாலும் சரி அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. இது கூடயே வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூளும் போட்டுக்கங்க. அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. அரை எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டால் கூட போதும். இதை புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதை மிக்ஸ் பண்ணதை நம்ம கழுத்து பகுதியில் வந்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்னதான் நம்ம தேய்ச்சி குளிச்சாலும் அந்த கழுத்து பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக தெரியும். அதை வந்து வைக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு போட்டு வந்தீங்க அப்படின்னா கழுத்தில் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் அது ஃபுல்லாக போயிடும். இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இது நல்லா மசாஜ் கொடுக்குற மாதிரி கழுத்தில் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்கள். கழுத்தில் வந்து கொஞ்சம் கூட கருமைங்கிறதே இருக்காது. கழுத்தில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அதை சுத்தமாக எடுத்துரும். டிப் நம்பர் 10, நம்ம வீட்டு டைல்ஸில் ஏதாவது கரைப்பட்டுருச்சு அப்படின்னா அது வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த மாதிரி கரையாக இருந்தாலும் அந்த கரைப்பட்ட இடத்துல கொஞ்சமாக வந்து ஆர்பிக்கு ஊற்றிடுங்க. அந்த ஆர்பிக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நீங்கள் துடைச்சிட்டு பாருங்கள். அந்த கரை இருந்த இடமே தெரியாமல் போயிடும். டிப் நம்பர் 11, நம்ம கடையிலேருந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது பழுக்க வைக்கிறதுக்காக ஏதாவது கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து நமக்கு கெடுதல் தான் ஆகும். மாம்பழம் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த மாம்பழத்தை ஒரு 15 நிமிஷம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மாம்பழத்தில் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. அதே மாதிரி மாம்பழத்தில் உள்ள தோலை வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த தோலை சாப்பிடாம உள்ளே இருக்கிற ஊனை மட்டும் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது.